வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம பொருளாதாரத்தை எப்படி ஈர்ப்பது, அதுவும் தண்ணி மூலியமாக எப்படி பொருளாதாரத்தை ஈர்ப்பது, அது எப்படிங்க தண்ணியில் பொருளாதாரத்தை எப்படிங்க ஈர்க்க முடியும்னு கேட்குறீங்களா? முழுசாக இந்த பதிவை பாருங்கள். ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான், பவர்ஃபுல்லான டெக்னிக். தண்ணி நம்ம தினமும் குடிக்கிறோம் பாருங்கள், தண்ணி நம்ம குளிக்கிறோம் பாருங்கள், தண்ணி. இந்த தண்ணியோட தன்மை என்ன தெரியுங்களா? அபரிவிதமான சக்தி கொண்டது தண்ணி. நீரின்றி அமையாத உலகுன்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது தண்ணி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புலையும் பாருங்கள் தண்ணி தான் அதிகமாக இருக்குது. இந்த உலகத்துலேயும் பாருங்கள் கிட்டத்தட்ட 70% மேலாக தான் தண்ணி இருக்குது, மீதி இருக்கிறது நிலம். அப்போ தண்ணி தான் எல்லாமே பிரதானமானது. இந்த தண்ணியோட தன்மை என்ன தெரியுங்களா? மெமரி கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். தண்ணியோட தன்மை பவர்ஃபுல்லானது, ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. மெமரினா என்ன தெரியுங்களா? ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் தண்ணிக்கு. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தண்ணிக்கிட்ட கொடுக்குறீங்களோ அந்த தண்ணி அதை ஈர்க்கக்கூடிய தன்மைக்காக மாறிவிடும். அந்த காலத்தில் முனிவரெலாம் கையில் ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள், கிண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள். நம்ம ஊரில் இருக்க கிண்டி இல்லைங்க, அது வேறு பாத்திரம். அதில் தண்ணி தான் வச்சுருப்பாங்க. இப்போ யாராவது இவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னா இவங்களை வாழ்த்தணும்னா கொஞ்சம் தண்ணி கையில் எடுத்து மந்திரம் சொல்லி அவங்கள தெளிப்பாங்க, வாழ்த்துவாங்க. அதே சாபம் கொடுக்கணுனாலும் அந்த தண்ணி எடுத்து கையில் வச்சு அதற்கான மந்திரம் சொல்லி சாபம் கொடுப்பாங்க. அது உடனடியாக பழித்து விடும். ஏன் தண்ணியை யூஸ் பண்ணாங்க? இவங்க டைரெக்டாக மந்திரம் சொல்லி நீ இப்படி போ, நீ நல்லா இருன்னு சொல்லியிருக்கலாமே, வாழ்த்திருக்கலாமே, சாபம் கொடுத்துருக்கலாமே. ஏன் தண்ணியை யூஸ் பண்ணாங்கன்னா தண்ணிக்கு அந்த தன்மை உண்டு. நம்ம என்ன சொல்லி அந்த தண்ணிக்கு உருவேற்றுறோமோ அந்த தண்ணி அந்த முழுமையான செயலை செய்து விடும். அதனால தான் அந்த காலத்துலேருந்தே தண்ணியை வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு பெரிய காரியம், அதாவது மரண வீட்டுக்கு, சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னா வீட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? வெளியிலே நின்று முதல்ல தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வா. நிறையா இருக்குங்க. காற்றால் எல்லாத்தையும் சுத்தப்படுத்த முடியும், நெருப்பால் சுத்தப்படுத்த முடியும். நெருப்பு அதுக்குன்னு குளிக்க முடியாது, பரவாயில்ல. இப்போ எவ்வளோ சுத்தப்படுத்த முடியும், இருந்தாலும் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஏன்? தலை மூழ்கிடுன்னு சொல்கிறாங்க. ஏன்? அப்போ தண்ணிக்கு அவ்வளோ தன்மை இருக்குது. இதை சயின்ஸில் கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு தண்ணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தண்ணியை வச்சுட்டு அதில் கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் நல்லா திட்டி, நல்லா இருப்பேன், நீ நல்லா இருக்க மாட்டேன் திட்டி 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 சொல்லியிருக்காங்க. இன்னொரு டம்ளர் தண்ணி நல்லா இருப்ப, சூப்பராக இருக்குன்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. இதை 2 தண்ணியும் சொல்லிவிட்டு 2 தண்ணியும் ஒரு 10 நாள் கழிச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த கெட்ட வார்த்தையில் திட்டின தண்ணி இருக்குது பாருங்கள், அதோட ஆட்டம் மாலிகுலர் ஜாயின்ட்ஸ் இருக்குது பாருங்கள், கனெக்டிவிட்டி. இந்த நல்லா திட்டின தண்ணி இருக்குது பாருங்கள், திட்டின தண்ணியோட பாண்ட் இருக்குது பாருங்கள், அந்த பாண்டிங்கே மாறி இருக்குது, கச்சா முச்சான் இருக்குது. இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்த்தின தண்ணி இருக்குது பாருங்கள், அதோட பாண்டிங் சூப்பராக அழகாக டிசைன் இருக்குதான். இதை சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ ஒரு சின்ன டெக்னிக், அதாவது நம்ம பொருளாதாரத்தை இருப்பதற்கான டெக்னிக் என்ன தெரியுங்களா? ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதிக்கோங்க, எனக்கு தேவையான பொருளாதாரம் எனக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறதுன்னு 2 பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் வாங்கிக்கோங்க. அந்த கண்ணாடி டம்ளர் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர், அதாவது எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், எனக்கு தேவையான பொருளாதாரம் கிடைத்து கொண்டு இருக்கிறதுன்னு அந்த பேப்பருக்கு மேலே அந்த கண்ணாடி டம்ளர் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கண்ணாடி டம்ளர் மேலே மூடுறோம் பார்த்தீங்களா, அதையும் எனக்கு தேவையான பொருளாதாரம் கிடைத்து கொண்டு இருக்கிறது எழுதி அந்த எழுதின பாகம் தண்ணி மேலே படுற மாதிரி, அதாவது திருப்பி வச்சுக்கோங்க. அதாவது இந்த பக்கம் எழுதுனது மேல் நோக்கி இருக்கணும், இங்கே மூடுறது எழுதுனது கீழ் நோக்கி இருக்கணும். மூடிட்டு மேலே நீங்கள் தட்டு கூட போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டிங்களா? இது எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னா இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். நைட்டு ஒரு 8-9 மணிக்கு நீங்கள் வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை எடுத்து குடிக்கும் போது எந்த தன்மையில் தெரியுங்களா குடிக்கணும்? இந்த தண்ணி எனக்கு தேவையான பொருளாதாரத்தை எனக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குது. இந்த எனக்கு தேவையான பொருளாதாரத்தை நான் அடைவதற்கான நான் என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. எனது மனநிலையை பொருளாதாரத்தை தேவையான அதாவது எனக்கு பொருளாதாரம் எது தேவைப்படுகிறதோ அதை அடைவதற்கான மனநிலை தராங்க. ஏன்னா நிறைய பேர் கஷ்டத்தை மட்டும் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குப்பா, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குப்பான்னு இப்படி கஷ்டத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மனநிலை மாற்றி எனக்கு பொருளாதாரம் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, பொருளாதாரம் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குன்ற நம்பிக்கை ஊட்டக்கூடிய தன்மையாக இந்த தண்ணி எனக்கு மாறி எனக்கு தண்ணி என் மனசை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. தண்ணி, சந்திரன், மனோகாரகன். சந்திரன்னா யார்? தண்ணி. மனோகாரகன். இது 3 ஒன்றா கனெக்ட் ஆகுதுங்களா இங்கே? அப்போ இந்த தண்ணி குடிங்க. அதாவது ஒரு சிப்பாக ஒரு சிப் குடிக்கிறீங்க, அப்படியே மெதுவாக முழுங்குங்க. மெதுவாக முழுங்கும் போது எனது மனநிலை, அப்புறம் எனது சூழ்நிலை, அடுத்த சிப் பண்ணும்போது எனது சூழ்நிலை எனக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கும் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு ஆஃபீஸில் இருந்த பிரச்சனை, பிஸ்னஸ் சரியாகலை, எந்த ஆனாலும் இருந்துட்டு போடுங்க. ஃபிசிக்கலாக
நிதர்சனம் வேணாலும் இருந்துட்டு போட்டும். நீங்கள் இந்த தண்ணி குடிக்கும்போது இந்த தண்ணி எனக்கு அந்த சூழ்நிலை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. தண்ணி குடிக்கும்போது அந்த சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும். ஸோ மனநிலையும் சரியாக இருக்குது, சூழ்நிலையும் சரியாக இருக்குது, உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்த சிப் தண்ணி குடிக்கும்போது எனக்கு வாய்ப்புகள், எனக்கு பொருளாதாரம் வருவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. குடிங்க. அடுத்த சிப் தண்ணி குடிக்கும்போது எனக்கு பொருளாதாரத்தை நான் ஈர்த்து கொண்டிருக்கும் காந்தமாக மாறிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தேவையான அனைத்து பொருளாதாரம் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணி எடுத்து குடிங்க. அடுத்த சிப் தண்ணி குடிக்கும்போது 1 கிளாஸ் தண்ணி தானே இவ்வளோ சிப், ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கிறீங்க. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்க, அதை சலைவா கூட சேர்க்குறீங்க, என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கூட சேர்ந்து அப்படியே உள்ளுக்குள்ளே குடிக்கிறீங்க. அடுத்த சிப் தண்ணி எடுத்து குடிக்கும்போது எனக்கு கிரகநிலைகளும் இந்த பஞ்சபூதங்களும் இந்த பிரபஞ்சமும் எனக்கு உதவி கொண்டு இருக்கிறார்கள் எனது வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் கிடைப்பதற்கு. அடுத்த சிப் தண்ணி குடிக்கிறீங்க. அடுத்த சிப் என்னோட உறவினர்கள் எனக்கு பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கான, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாருமே உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்கள் குருமார்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க, பிரபஞ்சமே உங்களுக்காக வேலை செய்யுதுங்க. இந்த தண்ணி குடிக்க 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 உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும், உங்கள் உடல் வலிமை ஆக ஆரம்பிக்கும், உங்களை நீங்களே ஒரு காந்தமாக மாறிடுவீங்க, பொருளாதாரத்தை இருக்கக்கூடிய காந்தமாக மாறிடுவீங்க. இந்த தண்ணி குடிச்சிட்டு மிச்சம் இருக்கா தண்ணி அதையும் பொறுமையாக குடிங்க. இந்த எனக்கு பொருளாதாரம் கிடச்சிக்கிட்டே இருக்குப்பா, எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கேன், நான் அதை ஜாலியாக நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வரக்கூடிய அனைத்து பொருளாதாரத்தையும் வச்சு நான் மட்டும் நல்ல ட்ரெஸ் வாங்கி, நான் மட்டும் நிறைய நகை வாங்கி, நான் மட்டும் வீடு கட்டி அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு நடக்கும். எப்போ திரும்ப நடக்கும்? இந்த பொருளாதாரத்தை வச்சு நான் என்னோடய வாழ்க்கையை முன்னேற்றிக்கிட்டு இருக்கேன், அதே நேரத்தில் மற்றவங்களோட வாழ்க்கையும் நான் முன்னேற்றிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மனத்தோட அந்த தண்ணி குடிங்க. நிச்சயமாக தொடர்ந்து 40 நாள் பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் உங்கள் மனசுக்குள்ளே, உங்கள் உடம்புக்குள்ளே உங்கள் சூழ்நிலைகள் எப்படிலாம் மாறுது, நீங்கள் தேவையான பொருளாதாரம் அடைவதற்கான எப்படின்னா நல்ல விஷயங்கள் உங்களிலேருந்து நீங்கள் ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு பாருங்கள். இதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க, 1% கூட டவுட் படக்கூடாது. ஏன் தெரியுங்களா? 1 லிட்டர் தண்ணி பாட்டில் இருக்குங்க, நல்ல ஒரு தண்ணி, சுத்தமான தண்ணி வச்சுருக்கீங்க, மண்பானையில் எடுத்த தண்ணி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஊற்றி வச்சுருக்கீங்க, சுத்தமான தண்ணி. இது குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். ஒரே 1 ட்ராப் பாய்சன் அந்த தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி நீங்கள் குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்க. ஏன்னா இது தண்ணியே பாய்சன். நம்ம 99.99% நம்பிக்கையோடு இருக்குங்க. 0.1% சந்தேகம், 1 ட்ராப் பாய்சன் மாதிரி மொத்த நம்பிக்கை வீணாக்கிடும். அதனால 1% இல்லைங்க, 0.00001% கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. முழுமையாக நம்புங்க. 100% முடியலன்னா கூட 200% நம்புங்க. நீங்கள் நம்பி எந்த விஷயம் செஞ்சாலும், அது முக்கியமாக தண்ணி கூட சேர்ந்து செய்கிற விஷயம் நம்பி செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.